ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் தமிழ் கார்மிக் பேசுகிறேன். இங்கே மந்தண்டி பார்க்க போனால் இண்டிகோ. அதில் என்ன ப்ராப்ளம்னாக்கா, நம்மளுக்கு வந்து இந்த பவர் விண்டோ வந்து ஒர்க் ஆகலை. இந்த லெஃப்ட் சைடில் வந்து ரெண்டுமே ஒர்க் ஆகலை. நம்மகிட்ட கஸ்டமர் கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. எல்லாம் கழட்டி பார்த்தா ஃபுல்லாக எலி வந்து ஃபுல்லுத்தையும் கட்டி வச்சிருக்கு. நிறையா ஒயரிங் கட்டி வச்சிருக்கு. பாருங்கள், நானும் செக் பண்ணி பார்க்குறேன். இந்த இடத்துல அதாவது சுவிட்ச் வந்து நம்மளுக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து கரண்ட் வருதா வரலையான்றது வந்து எப்படி செக் பண்ணுறதுன்னா, 2 ஒயரை வந்து அதில் வந்து கனெக்ட் பண்ணுறேங்க. கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இடத்தும் மெயின் அதில் வரும்போது சப்ளை வரும்போது நம்மளுக்கு வந்து லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக எரியும். நான் வந்து சுவிட்சை வந்து அப் டவுன் பண்ணும்போது அந்த லைட் வந்து எரியும். நான் ரைட் சைடில் வந்து கிளாஸை இந்த ஒயரை சொல்லிவிட்டு ரைட் சைடில் வந்து நான் செக் பண்ணுறேன் கிளாஸ் ஏறுதா இறங்குதான்ட்டு. ரைட் சைடு மட்டும் ஒர்க் ஆகுது, லெஃப்ட் சைடு வந்து ஒர்க் ஆகலை. லெஃப்ட் சைடில் ஃப்ரண்ட்டில் வந்து ஒர்க் ஆகலை, ரியரில் அதே மாதிரி ஒர்க் ஆகலை. நான் பாருங்கள் அழுத்தி பார்த்துட்டேன். அது இந்த சுவிட்சை வந்து அழுத்துறேன், இங்கே லைட்டும் எரியல. நம்மளுக்கு வந்து இந்த லைட்டும் எரியல. பாருங்கள், ரியர்லையும் வந்து ஒர்க் ஆகலை, கிளாஸ் இறங்கும் இல்லை இறங்கும் இல்லை. அப்புறம் தான் நான் என்ன பண்ணேன், அதோட இந்த ஒயரிங் எல்லாம் செக் பண்ண ஆரம்பித்தேன். இந்த ஒயரிங் பாருங்கள், இது வழியாக தான் வருது. நம்மளுக்கு வந்து இங்கே நான் வந்து எல்லா வண்டிங்களுக்கும் நார்மலாக டேஷ்போர்டு வழியாக தான் ஒயரிங் வரும். இதுக்கும் அப்படி தான் நினச்சி பார்த்தாக்கா இது இல்லை. இது வந்து சீட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட்டு லெஃப்ட் சைடு சீட்டு கீழே கொடுத்து வச்சுருக்காங்க. ஃபியூஸ் தனித்தனியாக ஒரு கிளாஸுக்கும் ஒரு ஃபியூஸு ஒரு ரிலே அந்த மாதிரி தனியாக கொடுத்து வச்சுருக்காங்க. 2 ஒயரை வந்து லெஃப்ட் சைடு ஃப்ரண்ட்டில் மட்டும் 2 ஒயரை தான் கடிச்சிருந்துச்சி. அந்த ஒயரை வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். இந்த ரிலே வந்து எப்படி கழட்டினாக்கா, பிடிக்கிட்டு அதில் வந்து லாக் இருக்கும். அந்த லாக் கழட்டிங்கன்னா இந்த சாக்கெட் வந்து தனியாக வந்துடும். இந்த 2 ஒயர் தான். இந்த பாருங்கள், இதுதான் எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஃபியூஸு தனித்தனியாக ரிலே கொடுத்து வச்சுருக்காங்க. ஃப்ரண்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே தனியாக இருக்குது. இது வீடியோ வந்து இப்போ தெரியாதவங்க, இது வரைக்கும் எனக்கு இந்த ஹெட்லைட் ஃபியூஸ் எங்கே வருதுன்னு தெரியாதவங்க இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சிருந்தால் லைக் போட்டுருங்க. இந்த 2 ஒயரும் பாருங்கள், நான் வந்து கனெக்ஷன் பண்ணுறேன். கனெக்ஷன் பண்ணிவிட்டு இந்த சைடில் வந்து நான் இப்படி கொடுத்துட்டேன். இந்த ரிலேவில் வந்து லைட்டாக ஒரு 4 கம்பி வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு அந்த ரிலே வந்து சொருவி விட்டுட்டு செக் பண்ணுறேன். பாருங்கள், பவர் விண்டோ வந்து இப்போ வந்து செக் பண்ணி பார்க்குறேன். ஏறுது பாருங்கள், இப்போ ஏறுது. ஃப்ரண்ட்டு வந்து சரியாக போச்சு, ஓகே. நான் வந்து ரியர்து செக் பண்ண போனால் ரியரில் பாருங்கள் ஃபுல்லாக இந்த இடத்துல 2 ஒயர் கடிச்சிருந்துச்சேன்ட்டு அப்படியே சரி டேப்பெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தா இந்த கொஞ்சம் முன்னாடி இழுத்து பார்த்தாக்கா ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. மொத்தமாக ஒயரிங்கே எல்லாத்தையுமே எலி வந்து கட்டி வச்சிருக்கு. பாருங்கள், சாக்கிட்டு மொத்தமாக துண்டு அந்த சைடு இந்த சைடு ரெண்டுமே ஃபீமேல் ஆர் மேல் ரெண்டுத்தையுமே கட் பண்ணி வச்சிருக்கு. இது பாருங்கள், அந்த ஒயரெல்லாம் நான் வந்து கனெக்ஷன் பண்ணிட்டேன். இந்த ஒயரெல்லாம் கனெக்ஷன் பண்ணிட்டு செக் பண்ணுறேன். இந்த கிளாஸ் ஏறி இறங்குது. இந்த